மார்பிள் பீச்சுக்கு வந்துட்டோம். மார்பிள் பீச்சுக்கு வந்துட்டோம். பாருங்க, ஹாய், வணக்கம் நண்பர்களே. என்னுடைய வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் நம்பத்துங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போட முடியும். எனக்கு உங்களுடைய ஆதரவு கிடைச்சாத்தான் நான் என்னுடைய பகலவன் சேனல் வந்து வளரும். நீங்கள் எவ்வளோ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அதே மாதிரி என்னுடைய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் நம்பத்துங்க. பகலவன் டிவி உங்களால் முடிஞ்ச ஆதரவை கொடுங்க. பகலவன்ன்றது தமிழில் அடித்து, டிவின்றது இங்கிலீஷில் அடிக்கணும். அடித்தாத்தான் என்னுடைய சேனல் வரும். அப்படி இல்லாட்டி ராசன் பிரசாந்த் அடிங்க. சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். மார்பிள் பீச்சுக்கு வந்துட்டோம். மார்பிள் பீச்சுக்கு வந்துட்டோம். பாருங்க, லொக்கேஷன் பார்த்து பார்த்தா வந்தோம் நாங்கள். பரவாயில்ல, நல்ல ஒரு பிளேஸனோட வழியால் காட்டு வனப்பகுதி தான். அதில் ஒரு கூடாரம் ஒன்று இருக்குது. அந்த கூடாரத்தில் ஆட்கள் இல்லை. இந்த வழியால் தான் போகணும்னு சொல்கிறேன். தொட்டியிடக்கு இதை காட்டுறேன்னு சொன்னால், வெளி மாவட்டத்திலிருந்து எவ்வளவோ பேர் வந்திருப்பினோம். இலங்கையிலேருந்தும் சகல மாவட்டத்திலேருந்தும் வெளிநாட்டிலேருந்து வந்திருப்பினோம். எல்லாரும் பாவிச்ச பொருள் இது கிடக்கு. அவ்வளோ தான். அதாவது வந்து எவ்வளவு பேர் இந்த பிரதேசத்துக்கு வந்த அவை என்ற கைப்பட்ட பொருள் இதுக்குள்ள கழிவாக்குறது. டோ நாட் லேட்டர்ன்னு போட்டுருக்கு. ஜால சிங்களத்தில் இதை போட்டிருக்கீங்கன்னா சின்ன முகப்பு என்ட்ரன்ஸ், அதாவது வாசலுக்கு வந்திருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஒரு பீச், மார்பிள் பீச்னு சொல்லி. சரி.